வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ளூ டீ எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீக்காக நம்ம சங்குப்பூ, அதாவது சங்கு புஷ்பம்ங்கிற ஒரு மூலிகை பூவை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செடியோட தண்டு, இலை, பூ, காய் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. சங்கு புஷ்பம் பார்த்தோன்னா நம்ம நாட்டில் வேலிகள்லேயே ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதனால் இந்தியன் மார்க்கெட்ஸில் இதை நம்ம அதிகமாக பார்க்க முடியறதில்ல. ஆனால் மேல் ஆசிய நாடுகளில் இந்த பூ ஜாஸ்தியாக உற்பத்தி செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வரப்படுது. இந்த பூ பார்த்திங்கன்னா 2 நிறம் இருக்குது. ஊதா நிறம் ஒன்று, வெள்ளை நிறம் ஒன்று. ஊதா நிறம் ஜாஸ்தி இறைவனுக்காக படைக்கப்படுது. ஆயுர்வேதாவில் யூஸ் பண்ணுற இந்த டீயில் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதாவது உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த ப்ளூ டீக்கு இருக்குது. அதுபோக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு சுகர் லெவலை நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சங்கு புஷ்பம் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 2 வகையான டீ போட போகிறோம். ஒன்று கலர் சேஞ்சிங் டீ, இன்னொன்று பிளெயின் ப்ளூ டீ. ஒரு கிளாஸ் டீக்கு 4 பூ இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பூவை எடுத்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அது கீழே இருக்க காம்பை கிள்ளி எடுத்துடலாம். பூ எதழ்கள் மட்டும் நம்ம இந்த டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணி கூட எடுத்துட்டிங்கன்னா ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். அதில் இந்த பூக்களை ஊற போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து கிளாஸில் பார்த்தோன்னா அந்த பூவில் இருக்கிற டை நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா ஊறின பூ ஒன்று எடுத்து நீங்கள் ஒரு தனி கப்பில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் தனித்தனியாக அதில் விழுகும். இந்த பூக்குன்னு தனிப்பட்டு எந்த டேஸ்ட்டும் கிடையாது, ரொம்ப பிளெயினாக தான் இருக்கும். இந்த டீ கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ, அதாவது லெமன் கிராஸா இல்லை லெமன் ஜூஸ் இல்லைனா ஹனி, எது ஆட் பண்ணுறீங்களோ அதோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு இந்த ப்ளூ டீக்கு டேஸ்ட்டை கொடுக்குது. இப்போ நம்ம சிம்பிளான ஹெல்தி ப்ளூ டீ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போது கலர் சேஞ்சிங் டீ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ப்ளூ டீயோட ஹாஃப் மீடியம் சைஸ் லெமன் எடுத்து உள்ள ஜூஸ் பிழிஞ்சிங்கன்னா ப்ளூ கலர் நல்லா பர்பிள் கலராக மாறிடும். பார்த்திங்களா, ப்ளூ கலர் இப்போ பர்பிள் கலராக மாறிடுச்சு. இதோட நீங்கள் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி குடிக்கும்போது நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்காக இருக்கும். இந்த மாதிரி மூலிகை கலந்த டிஃப்ரெண்ட்டான டீஸ் எல்லாமே காஃபி டீ ஜாஸ்தியாக குடிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சப்ஸ்டிடியூட்டாக செயல்படுது. ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் சுகருக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட சால்ட் அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் லைம் ஜூஸாகவும் குடிக்கலாம். இந்த ப்ளூ டீ ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.